ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 5வது நாள் ஆழ்கடலில் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம் மக்களே. ஆமாம், இன்னையோட 5வது நாள். இன்னைக்கு தான் வலை தண்ணியில் விடுறோம். ஆமாம், மணி சாயங்காலம் 3:30. ஆமாம், பார்த்துங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. ஆமாம், அடுத்த கட்டாப்பு வலை தண்ணியில் விட போகிறாங்க. ஆமாம், பார்த்துக்குங்க. அடுத்த கட்டாப்பு வலையும் தண்ணியில் விட்டு முடிக்க போகிறோம். ஆமாம், காலையிலே வலை வாங்கிக்கிட்டு இருந்தோம் மக்களே. பார்த்துக்கிடுங்க. வலை வாங்கும்போது ஒரு பெரிய கோலா ஒன்று உள்ளே வந்துச்சு நம்மளுக்கு. அதை கப்பில் அடித்து உள்ளே தூக்குறாங்க. ஆமாம், அது வீடியோ எடுக்க ஆள் இல்லாத காரணத்தினால் இந்த வீடியோவில் செல்லை திருப்பி வச்சு எடுத்துட்டாங்க மக்களே. நடந்த சம்பவம் வந்து இதுதான். ஆமாம், பார்த்துங்க. அப்புறம் நம்ம இப்போ ஐஸ்பெட்டிக்குள்ளே இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. ஆமாம், பார்த்துக்குங்க. அப்படியே ஒன்று ஒன்றா ஐஸ்பெட்டியில் இறக்கி அப்படியே அந்த வெயில் ஏறம்னா முடிஞ்ச அளவு அவ்வளோத்தையுமே ஐஸ்பெட்டிக்கில் வச்சுருவோம். பார்த்துக்கிடுங்க. ஆமாம், நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஆமாம், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. பார்த்துங்க மக்களே, இப்படி தான் ஐஸ் பெட்டிக்குள்ளே இறக்கி கொடுப்போம் நம்ம. ஆமாம், ஆழ்கடலில் இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் அடிக்கடி வரும் மக்களே. ஆமாம், நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாமல் இருக்குது. ஆமாம், இது பூராமே வரிச்சுரைகள். ஆமாம், இது அவ்வளோதுமே வரிச்சுரை மீன்கள் தான். ஏன்னா நம்ம வலை வந்து மெயினாக சூறைக்கும் கேரைக்கும் தான். பார்த்துக்குங்க, மீதி எல்லாமே ஊட 1 2 வர்றது தான் மக்களே. அந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, எதை நினைக்க வேண்டாம். ஆமாம், ஒர்க் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படி ஆகிட்டு, எந்த ஒரு வருத்தங்களும் வேண்டாம் மக்களை. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்மகிட்ட ஆழ்கடல் ஃபிஷ்ஷிங் ஒர்க் மட்டும்தான். ஆமாம், விடிஞ்சிட்டு மக்களே. ஆமாம், விடிஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் வலை எடுக்கணும், வலை வாங்கணும். அவர் பிறத்திருந்து போயா தட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அவங்க மிஷினில் உட்காந்து வலை இழுக்காங்க. இப்படி தான் நம்ம வலை வாங்கணும். இவர் ஒரு அளவுக்கும் ஆக மாட்டார். ஆமாம், வெறும் வலையாத்தான் வருது மக்களே. ஆமாம், அவருக்கு ஒரு சூறை வந்து விழுந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சூறை வந்திருக்கு மக்களே. அடுத்து என்ன மீன் வருதுன்னு பார்ப்போன்னா, அடுத்து ஒரு சூறை மீன் கிளம்பி வருது மக்களே. அடுத்தடுத்த சூறை மீன் வருது. பரவாயில்ல, இப்படியே வந்துச்சுன்னா சீக்கிரம் முன்னேறிடலாம் நாங்கள். பாருங்க, அவர் தெத்தி போடுறாரு பாருங்க. அதை
சுற்றி போடச்சுன்னா அவர் தெத்தி போடுறாரு பாருங்கள். அடுத்து ஒரு சூறை வருது மக்களே. அவ்வளோதான், அடி சூமிங் சம்முன்னு இருக்கும். அந்த வந்துட்டு உள்ளே வந்துட்டு இந்த வீஞ்சி மேலே வருது பாருங்க மக்களே, சம்முன்னு வந்து விழும். அடுத்தடுத்து வரிச்சுரை மீன்கள் தான் மக்களே. ஆமாம், பார்த்துங்க நம்ம வேலை இது தான். அப்ரெண்டிஸ் யாரும் இல்லைன்னா நான் தான் வீடியோ எடுக்கணும். எப்படியே உட்காந்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு சோவாட்டியே கடைசி போக வேண்டியதான். அடுத்து ஒரு சூறை மீன் வருது மக்களே பாருங்க. அடுத்து ஒரு சூறை மீன். அந்த மாதிரி சூறை மீன்கள் தான் அடிக்கடி இந்த வலையில் வரும். நம்ம வலை சூறை மீனுக்கு மட்டும்தான். பார்த்துங்க, மீன் அவ்வளோத்தையும் உள்ளே இறக்கி கொடுக்க போகிறோம் அடுத்த ரெண்டு. ஒவ்வொரு கெட்டாப்புக்கும் ஒவ்வொரு நேரம் மீனை உள்ளே இறக்கி கொடுப்போம் மக்களே. நம்ம 2 டன்னு வலை, ஒரு கெட்டாப்பு. மொத்தம் எங்ககிட்ட 6 கெட்டாப்பு இருக்குது, 12 டன்னு வலை. இவர் தான் டிரைவர் இந்த தங்கல். ஆமாம், ஒரு இலக்கம் ஆக மாட்டார். அடுத்த மீனை உள்ளே இறக்கி கொடுக்க போகிற மக்களே. ஆமாம், பார்த்துக்கிடுங்க. நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு. மீனை உள்ளே இறக்கி கொடுத்துட்டு கஞ்சி கிஞ்சி குடிச்சிட்டு படுத்து உறங்க வேண்டிதான். எங்கே உறங்க வாழை கிட்ட சொல்லுவாங்க. இப்படி தான் மக்களே ஐஸ்பெட்டிக்கில் கயிறு வச்சு அதை தெளிவாக கொலுக்கி மறுபடி கப்பில் அடித்து உள்ளே இறக்குவோம் மக்களை. பார்த்துக்குங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.